அந்த யார் வந்தாங்கன்னா என் பையன் எங்கள் வீட்டுக்காரர் தான் கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப இதில் பாதிக்கப்பட்டது எங்கள் பையனால தான் நான் பாதிக்கப்பட்டேன். செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆக்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்த ஹீரோ குரு சார், சஞ்சனா மேம் அண்ட் அந்த குழந்தைங்க எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது தன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் காமெடியில் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது நிறைய காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி. ஆமாம், மாறன் சார் கலக்கியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருந்தார். ஆமாம், ஓவராலாக படத்துக்கு வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் குடியில் அடிக்ட் ஆனவங்க வெளில வருவாங்க. கண்டிப்பாக. இப்போ ஆக்சுவலாக வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வரோம், ஒரு அம்மா வந்து கண் கலங்கிட்டே போகிறாங்க அந்த கிளைமேக்ஸ் சீனை பார்த்துட்டு. அப்போது எந்த லெவல் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது நம்ம ஜென்ஸ் ஓகே கனெக்ட் ஆவாங்க, அதை தாண்டி லேடிஸ் இன்னுமே கனெக்ட் ஆவாங்க. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு வரும்போது அவங்க அம்மா சேலையால் கண்ணை தொடச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப கனெக்ஷனாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது படம். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல, பிரிச்சிட்டாரு மனுஷன். அவங்களும் அதுக்கு ஈக்குவலாக சஞ்சனா மேம் நடிச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. பசங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க, சின்ன பசங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அதுவும் அப்புறம் நம்ம ஜமா படத்தோட அவரும் செம்மையாக பண்ணியிருந்தார். மாறன் சாரோட டைமிங் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். சாங்ஸ் செம்மையாக இருந்தது. சாங்ஸு அந்த டான்ஸ் அதில் ஆடி இருப்பார் டிம்பாப்பான்னு சொல்லி, ஸோ அவரெல்லாம் செம்மையாக ஆடி இருக்காரு அந்த ஆர்டிஸ்ட். ஸோ ஓவராலாக நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். பட் இது டைரக்டர் மெயினாக என்னன்னாக்கா இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து கடையெல்லாம் திறந்து வச்சுருக்கிறாங்க, குடின்றாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து அதெல்லாம் வேண்டாம், லிமிட்டாக குடிச்சிங்க. அளவு மீறி போச்சுனாக்கா உங்கள் உயிருக்கு ஆபத்து, குடும்பத்துக்கு ஆபத்து, குடிக்காமல் இருங்கோ அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த சமுதாயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாள் இராணுவ அதிகாரி, ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு நானும் குடித்தேன். நானும் சாவர நிலைமைக்கு போயிட்டு தான் இந்த ஐக்கியத்தில் வந்து இது வாங்கினேன். அதனால் எனக்கு இன்விடேஷன் கிடச்சிது, இது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது ஒரு நல்ல கருத்து. இது ஆபாசமாக இல்லாமல், அந்த அட்ராக்டிவ் இல்லாமல் சமுதாயத்துக்கு போய் ரீச் ஆகுது. இது எந்த அளவுக்கு அவங்க பணம் போட்டாங்க அவங்களுக்கு லாபம் கிடைக்குமோன்னா அந்த கடவுள் தான் தெரியும். பட் நிச்சயமாக ஐயோ, அதாவது நான் ஒரு செகண்ட் கூட வெளியே வரல. எனக்கு வந்து யூரின் ரொம்ப இதுவாச்சு. இல்லை கடைசியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல கருத்து. எங்கேயுமே எதுவும் ஒரு மிஸ்டேக்கு கிடையாது. சமுதாயத்தை திருத்தணும் சார், அதான் சமுதாயத்தை தெரிஞ்சு ஆகணும். திருந்தாள்னாக்கா அவங்க மனதிலே இல்லை, அவங்க மனிதர்களே கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும், இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடவடிக்கை எடுக்க முற்படணும். ஆமாம், நன்றி. ஃபேமிலியோடு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த குடிக்கிறவர் வந்து ஃபேமிலி கூட இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. நாளைக்கு போய் குடித்தாக்கா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்க நடுத்தரில் வந்து நிற்குதுங்க. ஒரு பெரிய ஒரு பணக்கார மாரடிக்கார வந்து அந்த அந்த தீபாவளிக்கு வந்து பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. ஆகிப்போகுது, அவங்க கிட்ட இருந்துன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைங்க போய் கேட்குது, ஐயோ ஆகிப்போச்சு, நீங்கள் சாயங்காலம் வாங்க நான் தரேன் அப்படின்றேன். அந்த காட்சியை வந்து அந்த குடிகாரர் பார்க்குறாரு. பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கடைக்கு போயிட்டு காசு இல்லாமல் வாங்கிட்டார். 1500 கொடுக்குறாரு. தூக்கின்னு ஓடி வர்றார். அந்த கடைக்காரர் ஓடி வந்து ஒரு மடைக்கு அடிக்கிறார். அப்போது வந்து அந்த விஷயம் புரியும் போது அந்த கடைக்காரரே விட்டுட்டு போயிடுறாரு. இந்த 1500 எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, பரவாயில்ல. இல்லை இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ நான் வந்து பார்த்துட்டு வந்து கூட சொல்கிறேன், இது இந்த கடைக்கோடி மக்களுக்கு போய் சேருமோ சேராதோ உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஊடகங்கள் தான் ஒரு சமுதாயத்தை திருத்தக்கூடிய அந்த வழிகாட்டி. யாருன்னாக்கா உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் தான். ஆமாம், இது போய் சேரணும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி படம் வந்து நடிச்சிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு தேட்டரில் இவ்வளோ பேர் உட்காந்து பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே அதுக்கு வந்து ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க, சார் இது மாதிரி தான் நானும் இருந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது பர்டிகுலராக நீங்கள் நினச்ச சீன்லாம் ஒர்க் ஆனிச்சா? ஆடியன்ஸ் அந்த இடத்துல சிரிச்சாங்களா? இல்லை ஏதாவது? நான் ஆக்சுவலாக நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகலை. ஏன்னா நானே படம் பார்க்கல இது வரைக்கும், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து படமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ தனியாக வந்து நான் அப்சர்வ் பண்ண முடியல. ஆரம்பத்துலேயே வந்து அதில் உள்ளே போயிட்டோம் நம்ம கதைக்களத்துக்குள்ளே. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து ஸ்டோரியே வந்து நான் படம் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாக தெரியாது.
ஸோ இது ஃபுல்லாக பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த ஒரு ஈகர்னஸ்லேயே நான் வேறு எந்த அப்சர்வேஷனும் பண்ணல. படத்துக்குள்ளே போய்ட்டு அது ரொம்பவுமே கிரிப்பிங்காக இன்வால்விங்காக இருந்தது. அதனால் அதில் போய்ட்டு அந்த படம் வந்து தினகரன் ஒரு மோட்டிவுக்காக எடுத்திருக்காரு. அந்த மோட்டிவ் வந்து மக்களோட அடைய நினைக்கிறீங்களா? 100%. அவருக்கு வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல விஷனை அதை நல்லா கடத்தி இருக்காரு. டெஃபினெட்லி எல்லாருக்குமே ரீச் ஆகும். இது வந்து நீங்கள் லாங்குவேஜ் தெரியணுங்கிற இந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி கொண்டு போகும். ஏன்னா இது வந்து ஆல் அபவுட் ஹியூமன் இமோஷன்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரு அடிக்ஷன்ஸு அதுலேருந்து வெளியே வந்து வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா வரும். டெஃபினெட்லி ரீச் அவுட் ஆகும். எஸ். ஓவராலாக ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உள்ளே வந்து ஆடியன்ஸ் தேட்டரில் படம் பார்க்குறோம். இது வந்து குடிக்கிறவங்களுக்காக மட்டும் படம் கிடையாது. இது வந்து இட்ஸ் அபவுட் ஒரு போர்ஷன் ஆஃப் லைஃப், ஒரு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். நீங்கள் குடிக்கிறீங்க குடிக்கல அதெல்லாம் அடுத்த விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் பாருங்கள். இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமன் இமோஷன்ஸ். நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு கட்டமைப்பில் நம்மளாம் வந்து ஒருத்தரோடு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறோம், எப்படி எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் ஃபேமிலி வந்து எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது ரொம்ப நல்லா இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸுமே. அது நான் அவங்களோட பண்ணியிருந்து நம்ம வந்து ஆக்டர்ஸாக இருந்தாலும் எனக்கு அது வந்து ஒன்று வந்து தனித்தனி பீப்புள் இன் லைஃப், சொசைட்டி, நம்ம தெருவில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வெரி நைஸ். படத்தில் நடிச்சிருந்தாருல்ல, ஐயோ அவர் ஆக்டிங் செம சார். உண்மையாக ரியலாக இருந்தது. அந்த குடிநோயாளியை எப்படி பார்க்குறோன்றத 100% உண்மையாக இருந்தது. ஏன்னா நாங்களாம் எங்கள் கணவர்களை பார்த்துருக்கோம். அதோடைய வலி வேதனை அந்த கதாநாயகி உண்மையாக அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது தெரியுது. பயங்கரம். ஆனால் குடும்பமாக வந்து இந்த படத்தை பார்க்கணும். நிறைய பேர் 100% மாறுவாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல விழிப்புணர்வுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா 10 பேர் வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்தால் கூட அந்த ஏஏ மீட்டிங்குள்ளே என் குடும்பம் 100% நல்லா இருக்கும். இன்றைக்கி எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது. என் பிள்ளைங்களாம் இன்றைக்கி காலேஜ் நல்ல ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்காங்க. ஆனால் மீட்டிங்கில் தொடர்ந்து வரணும். ஒரு நாள் அடிப்படை தான் மீட்டிங்கு. நான் அடிஷ்னல் சென்டர்லேருந்து நான் வீட்டுக்கு வந்தால் மாறிடுவேன்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மீட்டிங்குள்ளே இருக்கணும். நானும் என் ஹஸ்பண்டும் தொடர்ந்து மீட்டிங்குள்ளே இருக்கோம். இன்றைக்கி எங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நிறைய ஹீரோவா நல்லா பண்ணியிருக்கார். அவரும் அவரோட கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த குடிநோயாளி எப்படி குடிச்சிட்டு எப்படி இருந்தாங்க, குடியை விட்ட பிறகு எப்படி இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக காட்டியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. அப்படிதான் செய்யணும், அப்படிதான் கூப்பிட்டுட்டு போகணும். ஏன்னா அவங்கள போன்னு சொன்னால் போக மாட்டாங்க. அப்படி சொன்னால் தானே போவாங்க. அவங்க திருந்தணுன்றதுக்காக தானே அந்த வழியை தேடுறாங்க. ஒரு வைஃப் எதுவும் யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அவர் வந்த பிறகு நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அனுப்புறது இல்லை. அதனால் நல்லதாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குங்க. நிறைய சென்டர் வச்சு நடத்துகிற லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவார். என் பொண்டாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு ஆமாம், அது வந்து அவர் குடி போதையில் சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் எவ்வளோ ஹார்ட் ஆனதுனால அந்த வைஃப் இறந்துருப்பாங்க. அதோட விட தெரியாமல் அவர் இத்தனை வருஷம் கண் கலங்கிட்டு இருக்காருன்னா அது குடியை விட்டு நல்லா இருந்தால் எப்படி இருப்பாங்கன்றது இந்த படத்தில் என்ன எதிர்பார்த்து குடியை விடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஏஏ மீட்டிங்ன்றது இந்த நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஏஏன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதே தெரியாது. இன்னும் ஆலனானும் இருக்குது. அந்த லேடிஸ்க்கு தனியாக இருக்குது. அது வந்து ஏன்னா ஹஸ்பண்ட்னால பாதிக்கப்பட்டவங்க வைஃப் தான். அவங்களுக்கு ஒரு ஸ்பீச் அந்த பேசுறதுக்கான ஒரு இடம் அந்த இடத்துல கிடைக்கும். தனித்தனியாக தான் நடக்கும் மீட்டிங்கில். ஆலனானும் இருக்குது தனியாக. அந்த மாதிரி நிறைய குடியை விடணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அந்த ஏஏ மீட்டிங்கில் வந்து ஏஏக்கு மட்டும் மீட்டிங் கிடையாது, லேடிஸ்க்கும் மீட்டிங் இருக்குது. கண்டிப்பாக லேடிஸ் எதுக்குனால வராங்கன்னா ஜென்ஸால் அதிகமாக லேடிஸ் தான் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இப்போ குடிநோயாளி ஒரு வார்த்தை பேசினார்னா நாங்கள் 2 வார்த்தை பேசுவோம். அந்த குடிநோயாளின்றது யாருமே வந்து வெளியே இருக்கிறவங்க குடிநோயாளி சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் சர்வீஸ்குள்ளே இருக்கிறோம். நாங்கள் போய் அவேர்னஸ் கொடுக்குற இடத்துல கூட நாங்கள் சொல்லுவோம் குடிநோயாளினா எங்களை ஒரு மாதிரி என்னது குடிநோயாளி அவனே திமிரில் குளிச்சுட்டு இருக்கிறான், அவன்லாம் திருந்துவானா இந்த இடத்துக்குன்னு கேட்டாங்க எங்ககிட்ட. ஆனால் கண்டிப்பாக
கண்டிப்பாக திருந்தி இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துலேயும் அந்த ஏஎங்கோ 15 வருஷம் 20 வருஷம்ட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து அந்த இதுவே கிடைக்கல. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு கிடைச்சது. நான் 25 வருஷம் நான் கஷ்டப்பட்ட குடிநோயாளியை வச்சு. ஆனால் இப்போ இந்த 2 வருஷமாக எங்கள் வீட்டுக்காரர் குடியேற்ற வாழ்க்கை வாழறாரு. கண்டிப்பாக அந்த மீட்டிங் இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா அந்த மீட்டிங் தான் காரணம். நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கை இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக திருந்துவாங்கப்பா. திருந்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஏஏ மீட்டிங்க்கு வருவாங்க. தினமும் சாயந்தரம் 7 to 8 மீட்டிங் நடக்குது. கண்டிப்பாக வருவாங்க. அவங்க வாழ்க்கை நினச்சி பார்க்க முடியாத இருக்கும் அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள்லாம் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு வாழ்க்கை வாழ மாட்டோம். இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு இங்கே இருந்தோம். இதெல்லாம் நாங்கள் நினச்சே பார்க்கல. இதெல்லாம் கடவுளுடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான் முடியும். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அற்புதமாக திருந்துவாங்க. ஆனால் அவங்க அந்த ஏஏ மீட்டிங் என்னதான் அவங்க சென்டரில் போட்டால் கூட இந்த மீட்டிங் அவங்க கைப்பிடிக்கணும். தினமும் சாயந்தரம் 7 to 8 மீட்டிங்க்கு வரணும். மீட்டிங்க்கு வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க. நம்ம வீட்டில் சொன்னோம்னா குடிக்காதன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து உட்காரும் போது அதுக்கு வந்து ஜாதி மதம் எதுவும் சார்ந்தது கிடையாது. படித்தவங்க தான் வரணும். அங்கே போனால் படிக்க சொல்லுவாங்களோ, புக்கு கொடுத்து படிக்க சொல்லுவாங்களோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதும். சாயந்தரம் 7 to 8 காது கொடுத்து கேட்டால் ஏற்கனவே குடிச்சு பாதிக்கப்பட்டவங்க இப்போ குடியை விட்டுட்டு எப்படி இருக்கிறன்றத அங்கே பேசுவாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கிடைக்கும். அவ்வளோ. இப்போ இந்த படத்தில் பார்த்தா மாதிரி அவரால் குடியும் விட முடியல, வாழவும் முடியல. பசங்க பொண்டாட்டி கூட வாழணும்னு நினைக்கிறாரு. அவரால் வாழவும் முடியல. சாவலான்னு பார்க்குறாரு. எதுவுமே சாவவும் முடியல. உண்மையிலேயே அந்த தூக்கில் தொங்கும் போது அந்த கயிறு அத்தணும். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுதான் அந்த ஒரு குடிநோயாளி அந்த குடினால் பாதிக்கப்படுறது. இதுதான். கண்டிப்பாக குடியை விட்டுருவாங்க. அடுத்த வர எல்லாருக்குமே இது உதவியாக இருக்கும். இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரணும். யாராச்சும் பார்க்குறவங்க இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் சொல்லணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது போனால் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே தான் உதாரணம்னா 15 வருஷம் 20 வருஷம் குடியேற்ற வாழ்க்கை வாழ்றாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏஏ மீட்டிங் தான். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. உண்மையே அந்த பொண்ணு சொல்லுவோம் 10 வருஷமா என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். ஆமாம், நான் கூட தான் 20 வருஷமாக வாழ்க்கை தொலைச்சிட்டு இப்போ தான் ஒரு 7 வருஷமாக நல்லா இருக்கிறோம். ஒரு 5 வருஷம் நல்லா இருக்கிறோம். அதுக்கெல்லாம் யார் வந்தானே என் பையன் எங்கள் வீட்டுக்காரர் தான் கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப இதில் பாதிக்கப்பட்டது. எங்கள் பையனால் தான் நான் பாதிக்கப்பட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி என் பையன் தெளிவாக இந்த ஏஏ மீட்டிங்கால் என் பையன் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறான், தெளிவாக இருக்கிறான். உண்மையிலே அற்புதமாக வாழறான். அப்பானா உணர்வு என்ன, அம்மானா என்னான்னு அதுமாரி தொடர்ந்து மீட்டிங்கு போகிறான். ஒரு நாள் அடிப்படையில் மீட்டிங் போகிறான். இன்றைக்கி சூப்பராக இருக்குது. சென்ட்ரல் சேர்த்தும் நல்லா இருக்கிறான். இன்றைக்கி எங்கள் பையன் உண்மையிலே அற்புதமாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக திருந்துவாங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. அப்படி சொன்னால் தான் வருவாங்க. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க.